அன்புள்ள மாணவர்களே, இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இயற்கணிதம், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் அல்ஜிப்ராவில் இது முக்கியமான கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது இந்த ஆண்டு தேர்வில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ இதே போல் அந்த 2 மார்க் எனக்கு பார்த்த மாதிரி தான் இது நம்ம என்ன பண்ணலான்னா ax² + bx + c = 0 இந்த இருபடி சமன்பாடு கூட கம்பேர் பண்ணணும். அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ரெண்டு என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது அப்போ இங்கே a = pq கிடைக்கும், b = -p + q (2). இது முக்கியமாக கவனமாக போடணும், இந்த மைனஸ் கண்டிப்பாக போடணும். அடுத்தது c = p + q (2). இப்போ இந்த ஏபிசியை வந்து நம்ம கவனமாக எழுதணும், எப்போ தான் தவறு இல்லாமல் வரும். அப்போ இந்த சால்வ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா நமக்கு சூத்திரம் x = -b ± (b² - 4ac / 2a). இதான் நமக்கு ஃபார்முலா. இப்போ x = -b, bயோட வேல்யூ -p + q (2) ± (b²). அப்போ பியோட வேல்யூ திரும்ப -p + q (2) இதுக்கு (2) -4 × a வேல்யூ pq, cயோட வேல்யூ p + q (2) /2a, 2 × a வேல்யூ pq. இப்போ ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இப்போ p + q (2) வந்துச்சு, ± (√). இதில் வந்து -p + q (2) இருக்குது, (2) இருக்குது. அப்போ ஒரு நெகட்டிவ் இருக்குது, ஸ்கொயர் பண்ணும்போது திரும்பி அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ p + q (2) அதுக்கு (2) -4pq × p + q (2) / 2pq. இப்போ என்ன செய்யணும், p + q (2) ± (√). இப்போ இங்கே p + q (2) இருக்குது, இங்கே ஒரு p + q (2) இருக்குது. இப்போ அந்த காமனாக ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே p + q (2)க்கு (2) இருக்குது. அப்போ அதில் ஒரு டேர்ம் நம்ம எடுத்தாச்சு, மீதி இங்கே p + q (2) மட்டும் இருக்கும். மைனஸ் இதில் p + q (2) காமனாக எடுத்தாச்சு, மீதி ரிமைனிங் டேர்ம் வந்து 4pq மட்டும் இருக்கும். / 2pq = p + q (2) ± இதில் p + q (2) இருக்குது, இது ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ரெண்டு காரணிக்கு ஒரு காரணி எடுத்துடலாம். அப்போ p + qன்னு வெளியில் எடுத்துக்கலாம். இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே p + q (2) p² + q² + 2pq -4pq / 2pq அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்கே p + q (2) ± p + q. இப்போ இது என்ன ஆகும்னா p² + q² + 2pq -4pqன்னு இருக்குது. அப்போ அது என்ன ஆகிடும்னா p² + q² 2pq -4pq, அப்போ -2pqன்னு வந்துடும். அப்போ இது எதுக்குரிய ஃபார்முலான்னா a² + b² - 2ab. அப்போ a - b (2) ஃபார்முலா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலான்னா p - q (2) அப்படின்னு போட்டுக்கலாம், / 2pq. அப்போது = p + q (2) இருக்குது, இங்கே ஒரு p + q இருக்குது, இது தனி டேர்மு, இது தனி டேர்மு. அப்போ இது ரெண்டுலேருந்து திரும்ப ஒரு p + q மட்டும் பொதுவாக எடுத்துடுறோம். p + q பொதுவாக எடுத்தால் இங்கே ஒரு p + q இருக்கும், ± இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே p - q (2) இருக்குது. இப்போ ரெண்டு ஃபேக்டருக்கு ஒரு ஃபேக்டர் மட்டும் எடுக்கணும். அப்போ வெறும் p - q மட்டும் இருக்கும். /
2 into PQ is equal to P plus Q into இப்போ இது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ P plus Q plus P minus Q இது ஒரு ரூட்டாக வச்சுக்கலாம் by 2PQ or P plus Q into P plus Q minus of P minus Q by 2PQ இது ஒரு ரூட்டாக வச்சுக்கலாம். ஈக்குவல் டு இப்போ இதில் P plus Q அது அப்படியே வந்துடும். அங்கே நம்ம போட்டது P plus Q plus P minus Qன்னு இருக்குது. P plus Q plus P minus Qன்னு இருக்குது. இப்போ இந்த plus Q minus Q ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ 2Pன்னு மட்டும் வரும் டிவைடட் பை 2PQ. இப்போ இது ஒரு ரூட்டு. ஆர் இன்னொன்று P plus Q இன்ட்டு அங்கே என்ன இருந்தது P plus Q மைனஸ் ஆஃப் P மைனஸ் Qன்னு இருந்தது. அப்போ மைனஸ் P மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் Qன்னு வரும். இப்போ இதில் ரெண்டு P மைனஸ் P கேன்சல் ஆகிடும். இப்போ 2Q Q ப்ளஸ் Q 2Qன்னு இருக்கும் டிவைடட் பை 2PQ இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 2 கேன்சல் P டேர்ம் கேன்சல் இங்கே 2 கேன்சல் Q கேன்சல். அப்போ ஆன்சர் வந்து P ப்ளஸ் Q பை Q இது ஒரு ரூட்டு ஆர் P ப்ளஸ் Q டிவைடட் பை P இது ஒரு ரூட். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட்டு P ப்ளஸ் Q பை Q அல்லது P ப்ளஸ் Q பை P. இப்போது முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறேன் மாணவர்களே. இந்த வரக்கூடிய காலாண்டு தேர்வுக்கு வரக்கூடிய சாப்டரில் 1வது சாப்டர் 2 3 அப்புறம் 5வது சாப்டர் இதெல்லாம் முக்கியமான கணக்குகள் ஒரு சாப்டருக்கும் போட்டிருக்கோம். ஏற்கனவே பழைய மாதிரி காலாண்டு தேர்வு வினாக்கள் போட்டிருக்கோம். இப்போ வரக்கூடிய காலாண்டு தேர்வுடைய மாதிரி வினாத்தாலும் அடுத்தது போட போகிறோம். இந்த கணக்குகளோடு தொடர்ந்து அதனுடைய லிங்க்கும் வரும். நீங்கள் அதை பார்த்து மாணவர்கள் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.